மீன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி உண்மையிலே உங்களுக்கு தான். ஏன்னா 12 ராசியில உச்சம் பெறக்கூடிய குரு அவருடைய வீட்டை அவரே பார்க்க போறாரு. 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான். குரு பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும். இப்போ எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தா வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், திருமண வாழ்க்கை நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சுபம் நடக்கும், சிற சொத்துக்கள் சேரும், ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா படிக்கலாம், இல்லைங்களா? இப்படி சொல்லிட்டு போவாங்க. அதில் உச்சம் பெற்ற குரு பார்த்தாருன்னா அப்போ படிக்கும்போது டபுள் ப்ரமோஷன் வரும், வேலைக்கு போனால் ப்ரமோஷன் வித் இடமாற்றம் வரும், திருமணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம்னா ரெட்டை குழந்தை கிடைக்கும். இப்படி நிறைய சுபபலன் சொல்லிட்டு போகலாம். அந்த மீனராசி நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று தான், சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்காங்க. நேரத்துக்கு சாப்பிட விட மாட்டான், நேரத்துக்கு தூங்க விட மாட்டான். ஜென்மத்தில் சனீஸ்வரர் இருக்கார். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலையிலையும் அடுத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறதும் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாரு. உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஆலங்குடி அப்படிங்கிற ஆபத் சகாயேஸ்வரரை போய் வழிபட்டு வாங்க. பசும் சாணம் இருக்குது இல்லைங்களா, அதில் உருண்டை பண்ணி நடுவில் குழி போட்டு நெய் போட்டு தீபம், அதுக்கு பேர் ஸ்வர்ண தீபம்னு பேர்.